ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக அவசர செயற்குழு கூடியிருக்கிறாங்க. அடிக்கடி கூடுது. ஒவ்வொரு முறையும் இபிஎஸ் தான் தலைவர் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. ஒவ்வொரு முறை தேர்தல் நெருங்கும் போதும் அதிமுக மட்டும் பழைய அதிமுகவாக இருந்தால் பழைய மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா லெவலே வேறு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கூட ஒரு இது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த பிரிந்து இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரனெல்லாம் பிஜேபி சேர்த்து எலெக்ஷன் டயத்தில் பாருங்கள் ஒன்றாக்கி அவங்கள நிற்க வச்சிரும், இதுதான் அண்ணா பிஜேபி பிளான்னாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க பிளான் வேறு மாதிரி போயிடுச்சு. அண்ணாமலைட்டு இபிஎஸோடு இருந்த கூட்டணியவே பாஜக முறித்து கொள்ளக்கூடிய நிலையில் வந்துருச்சு. ஸோ அதிமுக இபிஎஸ் மட்டுங்கிற நிலைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அவ்வப்போது சசிகலா, தினகரன் அப்படின்னு அதிமுக சீனியர்களே சொல்வதாக, குறிப்பாக மேற்கு மண்டல சீனியர்களே சொல்வதாகலாம் தகவல் வருது. இந்த நிலையில் அவசர குழு கூட்டம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க, இனி எப்படி போக போகிறாங்க, தொடர்ச்சியான தோல்வியை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இல்லை, அதிமுக விதியின்படி வருஷத்துக்கு 2 செயற்குழு நடத்தணும். அது அந்த உங்களோட கட்சியினுடைய விதி. அதனால் இந்த வருஷம் நடத்தாதனால ஒரு அவசர செயற்குழு நடத்தியிருக்கிறாங்க. அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் முக்கியமான தீர்மானம் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். எடப்பாடி பழனிசாமி திருப்பி நாங்கள் முதலமைச்சராக்க போகிறோம், இவர்கள் தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். ரெண்டாவது, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. வயநாட்டில் நடந்த அந்த பேரழிவை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்கணும்ன்ற 2 கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை வச்சு இன்றைக்கி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் நடந்து முடிந்த அவசர செயற்குழு கூட்டத்திலேருந்து என்ன தெரியுது கிளியர் கட் அப்படின்னா, நான் தான் என் தலைமையில் தான் கட்சி, என் தலைமையில் இந்த மாதிரி தேர்தலை சந்திக்க போகிறோம், நான் தான் அதிமுக அப்படிங்கிறத திருப்பி ஒருக்கா டிக்ளேர் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு செயற்குழு பொதுக்குழு அந்த உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அதை தீர்மானமாக நிறைவேற்றிட்டாங்க. அப்போ 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும், கூட்டணியை யார் வைக்கணும் வேணாங்கிற முடிவு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவரை இன்றைக்கி கிளியர் கட்டாக எடுத்துட்டாங்க, ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ பிஜேபியை எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் இவர்கள் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பிஜேபியை சேர்ந்ததனுடைய விளைவு தான் தோத்தோங்கிறது நம்ம ஜெயக்குமாரி மாதிரியான ஆட்கள் நேரடியாகவே ஓப்பனாக சொல்கிறாங்க. 40,000 ஓட்டு எனக்கு அங்கே இருந்துச்சு, அந்த தொகுதியில் நான் ராஜா மாதிரி இருந்தேன், என்னை பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் தோத்தே போச்சு, எனக்கு இஸ்லாமியர் வாக்கும் கிறிஸ்தவர் வாக்கும் மீனவர் வாக்கு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் இருந்துச்சு, எதுவுமே எனக்கு விழுகலை, பிஜேபி சேர்த்ததுனால தான் போனோம், அது பேஸ்டில் கேட்சி அப்படின்னு 4 ஆளுக்கு அப்பப்போ பேசுவாங்க. ஆனால் இப்போ உறுதியாகவே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போயுமே நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்களை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ இந்த ஐபிசியை மாற்றி இன்னமும் ஒரு சான்ஸ்கிரிட் பேரில் எல்லாம் மாற்றினாங்க, அதுக்கு இது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துச்சுன்னா பெருசாக இல்லை. அதே மாதிரி நீட்டு விவகாரம் பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் விவகாரம் வரப்போ நீட்டினுடைய நிலைப்பாடு ஜெயலலிதா அவர்கள் இருந்த நிலைப்பாடு என்னன்னா, நீட் வேணாங்கிறது தான் ஜெயலலிதா அவருடைய நிலைப்பாடு. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, ஒரு ஆண்டு விலக்கு வாங்கினாங்களே தமிழ்நாட்டுக்கு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் விலக்கு வாங்கினாங்க. அப்படி நீட்டினுடைய எதிர்பார்ப்பு, உதயமின் திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு மாநில அரசின் திட்டங்களை மத்திய அரசுக்கு மாற்றுவதற்கு கடுமை எதிர்த்தவர் ஜெயலலிதா. அதுக்கு பிறகு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். இப்போயுமே அவங்க பிஜேபியை நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பிஜேபி கூட அப்பப்போ யாரோ ஒரு தலைவர் பேசுவாங்க, ஒரு பத்திரிகை சந்திப்பில் நாங்கள் பிஜேபி இல்லை, வாயால் சொன்னாலும் கூட கடுமையாக அவர்களுடைய திட்டங்களை எதிர்க்கிறதில்ல, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதில்ல. அப்படிங்கும் போது இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் பிஜேபியை வச்சுட்டோம்னா நமக்கு வாக்கு வங்கி விழுகாது, சிறுபான்மையினர் வாக்குகளோ தலித் வாக்குகளோ கிறிஸ்தவர்கள் வாக்கோ நமக்கு கிடைக்காது. அப்படிங்கும் போது நம்ம இந்த வாக்கு வங்கிகளை பெறுறதுக்காக ஒரு நாடகத்தை போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அவங்க மேலே ஒரு சந்தேகம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு, பல விஷயங்கள் சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அந்த தீர்மானம் நிறைவேற்றினா, பிஜேபி இல்லை நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம் நம்புங்க அப்படிங்கிறது நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இல்லை, பாஜகவுடன் இனி சேரமாட்டோங்கிறத சொல்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனைப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க. இப்போ எஸ்டிபிஐயோட போன முறை கூட்டணி வச்சாங்க, எஸ்டிபிஐ கூட்டணி இருக்குல்லன்னா அந்த தேர்தல் வரைக்கும் இருந்துச்சு, நீ கண்டினியூ பண்ணுறாங்களா என்னங்கிற அடுத்த தேர்தல் தான் தெரியும். இப்போ வரையும் அவங்க இபிஎஸ் தானே எதுக்குறாங்க, எஸ்டிபிஐ தெகலான் பாகவி இல்லையா? இல்லை, எஸ்டிபிஐயில் இப்போ நிலை முபாரக் தான் தலைவராக இருந்தார், அவர் தான் திண்டுக்கல்ல நின்னார், தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி இருக்கா, அடுத்த தேர்தலில் வருமா அப்படிங்கிறது தெரியல. அது ஒன்றும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்காங்கன்னு தெரியல. போன 2024 தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாமியர்களிடம் தான் இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிறாரு, நம்புங்க பாஜக கூட நான் இல்லை,
கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சிட்டோம், சிஏ சட்டத்தை தெரியாதனமாக ஆதரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த செயற்குழுவையும் அதை வலியுறுத்துறாரு. அப்படி நீங்கள் பிஜேபி விட்டு கடுமையாக நீங்கள் விளையிட்டீங்க, நாங்கள் கூட்டணி திரும்பத்துக்காக ஓட்டு போட்டோம், கூட்டணி திரும்பத்துக்காக ஆதரிச்சிட்டோம், கூட்டணி திரும்பத்திற்காக கொரோனாவை முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்னு நாங்கள் எங்களுடைய உள்துறை செயலாளரை வச்சு நாங்கள் பேசினோம், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியும். டெய்லி 6 மணி ஆச்சுன்னா ஒரு செக்ரட்டரி வந்து ஃபுல் மேக்கப்போட கையில் ஒரு லிஸ்ட் வச்சு விற்பாங்க. இல்லை பீலராஜேஷ் இன்னைக்கு வந்து கொரோனா பேஷண்ட் 2000 பேர், அதில் 1200 பேர் தனியார் அமைப்புகள், 1000 பேர் வந்து டெல்லிக்கு தப்லீக் ஜமாத் போயிட்டு வந்தவங்க. உலகத்தில் எங்கேயோ நடந்த ஒரு நோயை வந்து இவங்க தான் பரப்புனாங்கன்னு ஒரு புரபகண்டாவை பண்ணதுக்கு அது துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் வந்து சாதாரண ஒரு ஒரு சின்ன சின்ன வியாதி கூட ஒரு தாடி வச்சவர், தொப்பி வச்சவர், பரதாப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. தீண்ட தகவல் விரட்டி அடிச்சாங்க. நீ பரப்ப வந்துட்ட, கொரோனா வந்திருக்கேன்னு. எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, வீட்டை வைத்தியம் மாத்தினாங்க தெரியுமா அந்த காலங்களில் இவர்கள் செய்த புரபகண்டானால. அதிமுக முழுக்க துணை போச்சு. நீங்கள் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யார் எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க? பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் தான் திருப்பி பண்ணீங்க. பல முறை வந்து நீங்கள் அதிமுக பிஜேபியினுடைய திட்டங்கள் ஏதாவது பேசுறீங்களா? பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ ஏதாவது எடுத்து பேசுறீங்களா? இப்போ இந்த முறை வக்ஃப் போர்டு வாரியத்தை கொண்டு வந்த திருத்த சட்டத்தில் நீங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அந்த சட்டம் செல்லாது, நிற்காது அப்படின்னு பிஜேபிக்கே தெரியும். அந்த செல்லமா நான் சும்மா காட்சிக்கு அவனை கிள்ளி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம்ங்கிறது பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, வந்தால் இந்த சட்டம் நிற்காதுங்கிறது தெரியும். ஆனால் அங்கே பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இண்டன்பர்க் பிரச்சனை போயிட்டு இருக்கு, மற்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் டைவர்ட் ஆகி அங்கே போகணுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. 4 மாநில தேர்தல் வரப்போது இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோங்கிறதுக்காக நல்லாவே தெரியும் இந்த சட்டத்தை அவங்களால நிறைவேற்ற முடியாது, மெஜாரிட்டி கிடையாது. அப்போ ஏன் கொண்டு வந்தாங்க? இதை டைவர்ட் பண்ணுறது. 5 மாநில தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நானும் எதிர்க்கிறேன். நீங்கள் சிஏக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கணும், கொரோனா காலத்தில் பரப்புறதுக்கு துணை போகாமல் இருந்திருக்கணும், எல்லாத்துக்கும் துணை போயிட்டு எல்லா விஷயத்துக்கும் வேண்டிட்டு. ரெண்டாவது கடைசியாக இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட நீங்கள் திரும்ப திமுகவை தான் குற்றச்சாட்டு சொன்னீங்களா ஒழிய பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்களா? பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையை வச்சு நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. நீட்டுக்கு நீங்கள் இங்கே எதிர்ப்பு சொல்கிறீங்க, உங்களுடைய எம்பி அங்கே வந்து ஆதரவுங்கிறார். இப்போ லேட்டஸ்டாக இந்த நடந்து இந்த கூட்டத்தொடரில் கூட உங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. ஒரு ஸ்டெடி இல்லாத நீட்டை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் நீக்கலன்னு தானே எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. ஏன் டிஎம்கே இன்னும் நீக்கவில்லை அப்படி தான் கேட்குறாரு. கொண்டு வந்தது யாரு? நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த அளவுக்கு தான் அவருக்கு புரிதல் இருக்குது, அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? நீட்டை வந்து ஒரு மாநில அரசு எப்படி நீக்க முடியும்? ஒரு மாநில அரசு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க, நீட்டை நாங்கள் வந்து கொண்டு வந்தால் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆளுநரை பார்க்குறாங்க, மனு போடுறாங்க, ஜனாதிபதியை பார்க்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ ஒரு மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாநில அரசு தான் முதல்ல பேச ஆரம்பிச்சு. இப்போ கர்நாடக அரசு பேசுது, கேரளா அரசு பேசுது, கல்கத்தாவில் பாஜக கூட்டணி கட்சி ஷிண்டே பேசுறாரு. அந்த முறைகேடெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு நீட்டை வந்து இந்தியாவில இருந்து நீக்கிங்கன்னு ஷிண்டே சொன்னார். அவர் பீகார்ல நிதிஷ்குமார் பேச ஆரம்பிச்சார். பீகார்ல நிதிஷ்குமார் பேசுறாரு, கொல்கத்தாவில் அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. முதலில் பேசினது தமிழ்நாடு தான். ஆமா. அப்படிங்கும் போது நீங்க வந்து இன்னைக்கு போய் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை போய் நீட்டு நீக்க சொன்ன எப்படி நீக்க முடியும்? அந்த அளவுக்கு தான் அவருக்கு புரிதல் இருக்கு. இப்போ இந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் இல்லைன்னா இப்போ ஒரு பக்கம் சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பயணத்தை போயிட்டு இருக்காங்க. அந்த பயணத்தை அவங்க ரொம்ப ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது விட்டு பண்றாங்க, கோவிலா போறாங்க. திடீர்னு என் பிள்ளைங்களாம் ஒன்று சேருங்க, நம்ம சண்டை போட்ட பிள்ளைங்களாம் ஒன்று சேரக்கூடாது, வாங்க அம்மா வழியில் ஒன்று சேருவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு இதுக்கான வேலையை நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன், இங்கேருந்து ஸ்டார்ட்டு, தென்காசி கோவிலேருந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய இதெல்லாம் செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குது. அது எப்படி நகரும்? இப்போ சசிகலா அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், எல்லாருமே சசிகலாங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சாதாரண ஒரு நகராட்சி சேர்மனாக இருந்தவரை முதலமைச்சர் ஆகிறது சசிகலா தான். ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, பெரியகுளம் தொகுதியில் 96ல் அதிமுக மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இவர் அந்த ஊரில் சேர்மன் ஜெயிக்கிறாரு. அப்போ ஃபுல் ஃபோக்கஸ் இவர் மேலே விழுது. அப்போ அந்த தொகுதியில் 99ல் வேட்பாளராக போகிறார் டிடிவி தினகரனோட நட்பு கிடைக்குது, வர்றாரு, எம்எல்ஏ ஆகிறார், அமைச்சர் ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகிறார். இத்தனைக்கும் காரணம் சசிகலா. அப்போ டிடிவி தினகரன் யாரையும் சொந்த அக்காவுடைய பையங்கிறதுனால அவர் உள்ளே வர்றாரு. எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா சசிகலா தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், எல்லாரையும் உருவாக்குனது வந்து சசிகலாங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து கால சூழல் என்னாச்சுன்னா அவங்க உள்ளே போகிறாங்க,
வழக்குகள்னால அவங்க கட்சியிலேருந்து அவங்க விலகி போகிறாங்க. இன்றைக்கி ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட அவங்க உள்ளது 4 ஆண்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாருமே தலைவராயிட்டாங்க. டிடிவி தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் கட்சி தலைவராக இருக்கார். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். இன்றைக்கி எல்லாருமே தலைவராக இருக்கப்ப யார் ஒன்றிணைப்பாங்க? ஒன்றிணைந்தால் யார் தலைவர்? இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னொரு சிக்கல் என்னென்னா, இப்போ அதிமுக ஜாதி ரீதியாக பிளவுபட்டு போய் நிற்குது. இப்போ எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானி ஜெயன்ற 2 அணியாக பிரிஞ்சாலும் கூட 2 தலைவர்களுடைய பிரிவு. ஜெயலலிதாவை என்ன சமூகமாக பார்க்கல, அவங்க சமூகமாக இருந்தால் கூட கட்சியினுடைய கம்யூனிட்டி பார்வை கிடையாது. ஜெயலலிதாவை அதிகமாக ஆதரித்தது தேவர் சமூகம், கவுண்டர் சமூகம், ஆதித்ரா பார்க்கல. அதே மாதிரி விஎன் ஜானி என்ன சமூகம்னு தெரியாதவங்க. அவ்வளோதான். அது மாதிரி இவங்களுக்குள்ள ஜாதிய முத்திரையே கிடையாது. ஆனால் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஜாதிய முத்திரை இருக்குது, ஜாதிய முகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதி அடையாளமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம்னா, ராமநாதபுரம் தேனி 2 மக்களவை தேர்தல் 2 நாடாளுமன்ற தொகுதியில் டிடிவி தினம் 2வது இடத்துல வர்றாரு. ஓபிஎஸ் ராமநாதபுரம் 2வது இடத்துல வர்றாரு. இரட்டை வேலை 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் உங்களை ஏற்றுக்கல அங்கே அப்போ தேவராதான் அங்கே கட்சி அங்கே அந்த கட்சியாக தான் இருக்குது, தேவரா இருக்குது. அப்போ இது வந்து சாதிய ரீதியாக அதிமுக பிளவுபட்டுருக்கு. இதை ஒன்றும் சேர்க்க முடியாது. சாதிய ரீதியாக பிளவுபட்டுருக்கு. தலைவர்கள் வேறு பிளந்து போய் நிற்கிறாங்க. எல்லாருமே தலைவர் இருக்காங்க. அப்போ ஒன்றிணைக்க முடியாது. இதை தெளிவாக புரிஞ்சிருக்கார். ஜெயிக்கிறோன்னா தோக்குறோன்னா கட்சி என் கட்சி, நான் தான் கட்சி செயலாளர், ஆயுள் கால பொதுச் செயலாளர் நான் தான், அதிமுக என்னோடது தான், யாரும் நான் சேர்க்க மாட்டேங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை இன்னைக்கு செயற்குழுவில் வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. சசிகலாவை சேர்த்துக்கொள்ள மாட்டேன், இல்லை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்னு நேரடியாக சொல்லாட்டி அதான காரணம். என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, என்னுடைய தலைமையில் தான் தேர்தல் அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறது திருப்பி உறுதிப்படுத்திருக்காருல்ல. இப்போ அதைத்தான் நான் பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒன்றிணைக்க போகிறோம். ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க பயணம் போகிறேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தமிழ்நாடு எடப்பாடி தலைமையிலாமல் ஒரு பயணம் போக போகிறேன், கட்சியில் விலகி போனவர்களை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. யாரை ஒன்றிணைக்கிறது? இப்போ சசிகலா ஒரு பக்கம் நான் ஒன்றிணைக்கிறாங்க, ஒரு பக்கம் ஒன்றிணைக்கிறாங்க. வேற கட்சி இருக்க ஆட்களை சேர்க்க போகிறாங்களா, இல்லை அதிமுக ஆளுங்களை ஒன்று சேர்க்க போகிறாங்க? இதில் டிடிவி தெளிவாக வந்து நான் தான் ஒரு கட்சி தலைவர், நான் தான் கட்சியினுடைய செயலாளர், நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவர் தனியாக போயிட்டார். இப்போ அவர்கிட்ட இருக்க அதிமுக ஆட்கள் தான். ஆமாம், ஓபிஎஸ் இருக்கு அதிமுக ஆட்கள் தான். அவர் பிஜேபி ஆளாக தான் இருக்காரு, பிஜேபி ஆளாக இருக்கிறாரு. இப்போ சசிகலா அவர் கூட இருக்கிறதும் அதிமுகவுடைய ஆட்கள் தான். இப்போ பிரிஞ்சு கட்சியும் பிளவுபட்டு போய் நிற்குது, சாதி ரீதியாகவும் ஒரு பிளவாக இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுக இனிமேல் ஒன்றிணைகிறதுங்கிறது சந்தேகம். இவர்களை நம்பி கூட்டணி யார் போவாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. இத்தனை பிளவுக்கு மத்தியில் எப்படி கூட்டணி அமையும்? உங்களுக்கு வலுவான கூட்டணி வரக்கூடிய பாஜக மட்டும்தான் இருக்கும். பாஜகவுடைய பிளானே அதானே, அதிமுகவை பலகீனப்படுத்தணும், உயிர் இருக்கும் உடம்புல ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை தெளிவாக பண்ணிட்டாங்க. கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் பிச்சு விட்டு. எடப்பாடி பிளான் வந்து பாஜகவுக்கு பலியாவதா இல்லை பாஜகவை பழி தீர்ப்பதா? பழி தீர்க்கிற அளவுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தை நான் எங்க அதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்ற அவர் பாட்டுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. அப்ப பாஜக இருக்கீங்க, பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், மெதுவா அப்படி செல்லவ நாங்கள் எழுதுகிறோம் இல்லையா. பாஜக எதிர்த்து எப்படி அரசியல் செய்ய முடியும்? எல்லா அமைச்சர்கள் மீதையும் வழக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி மேலேயும் வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்தை வழக்கு இருக்கு, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இப்போ பல விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிங்க தோண்டி துருவ எடுத்துருவாங்க. நேரடியாக அவங்க அரசியல் பாஜகவை எதிர்த்து செய்ய மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டை பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யலைன்னா நம்ம வந்து இங்கே ஓட்டு வாங்க முடியாது. அப்படிங்கும்போது எதிர்க்கிற மாதிரி இருக்கணும், எதிர்க்காத மாதிரி இருக்கணும், பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி. ஆனால் அந்த இப்போ மாநில அரசை வஞ்சிக்கிறதுலாம் பேசிட்டார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப கோவப்பட்டார். இன்னைக்கு படான்னு கோவப்பட்டு நிதி கொடுக்கல, நான் ரொம்ப செல்லாமல் கோச்சிக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கு. இவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறப்ப வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதிமுக தலைவர்களாக பிரிஞ்சிருக்காங்க, ஜாதியாக உள்ள பிரிஞ்சிருக்கு, பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சிருச்சு. ஒன்றிணைறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை இப்போ செங்கோட்டையன் தம்பித்துறை மாதிரி சீனியர்லாம் சசிகலா வரணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாம், சிலர் ஒன்றிணைக்க, சசிகலா இல்லை எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சசிகலா பின்னாடி ஒரு சிறு அணி இருக்குது. அப்படிங்கும் சசிகலா ஒரு சாதிக்கு அடையாளம் பார்க்குறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்தால் கொஞ்சம் கூட்டம் வரும், பட் அவங்க டோட்டலாக வந்தாங்கன்னா கட்சிக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு பார்க்குறாங்க. தென் மாவட்டத்தில் ஓப்பனாகவே உடச்சே சொல்லணும் அப்படின்னா முக்குளத்தூர் வாக்குகள் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக இல்லை, எதிராக இருக்கு. இல்லைங்கிறது காட்டிலும் எதிராக இருக்கு. திமுகவுக்கு மாறுதா? இல்லை, திமுகவும் கொஞ்சம் விழுந்திருக்கு. அந்த வாக்குகள் சிதறி திமுகவுக்கு விழுந்திருக்கு, அதில் மாற்றிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தானே உங்களுக்கு சிவகங்கையாக இருக்கட்டும்,
ராமநாதபுரமாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், அந்த வாக்குகள்லாம் வந்து எட்டாலைக்கு போலையே காலங்காலமாக சட்டசபையில் முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக வந்துருச்சு திமுக. அப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தார். அப்போ அந்த வாக்குகளை வந்து நம்ம கவரணும்னா சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் தான் எல்லா பகுதியிலையும் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள், ஒரு சீனியர் அரசியல் கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதை கேட்க மாட்டேங்கிறார். திரும்பியும் போய் நான் வந்து அங்கே போய் எப்படி நிற்கிறது, எப்படி கையை கட்டிட்டு போய் அங்கே நிற்கிறது. ஏற்கனவே தம்பிதுரை தலைமையில் தனியா திமுக, செங்கோட்டையன் தனியாக போர்க்கொடி தூக்குறாரு. அந்த 6 சீனியர்கள் எடப்பாடி சேலம் வீட்டில் நடந்தது என்னன்னா நம்ம தமிழில் நிறைய யூடியூப் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி இது தம்பிதுரையை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக பிஜேபி ஒரு ட்ராக்ல இருக்காரு. அப்படியா? ஆமாம், அவருடைய பல கல்லூரியில் நடத்திட்டு இருக்கிறாரு. தேவைப்படுது அதனுடைய இதாக இருக்குன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இருக்கிற வரைக்கும் சேஃப்டியாக இருக்குன்னு அவர் ஒரு ட்ராக்கில் அங்கே டெல்லியில் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்கள் இந்த ஒரு இது நீட் சம்மந்தமாக அவர் பேசுனதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நீட்டினுடைய தமிழ்நாடு அதெல்லாம் எடப்பாடி டென்ஷனாக இருக்கும்ல. டென்ஷனாக என்ன செய்ய முடியும்? நீக்கி பாருங்க, அவரை கட்சியை விட்டு நீக்கி பாருங்க. தமிழ்நாட்டு அதிமுகவின் நீட் எதிர்ப்பு நிலைப்பாடு, டெல்லியில் இருக்கக்கூடிய தம்பிதுரை வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரே கட்சியினுடைய பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ நடந்த சம்பவம் நடந்து முடிந்து நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்த சம்பவம் அது. நீங்கள் அங்கே என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? அப்படிங்கும் போது இவர்கள் எதையுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஆப்போசிட் பண்ணுறதுக்கு இவர்களால் முடியலை. அதுக்கு பல்வேறு சூழலும் ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டணும். நான் மட்டும்தான், நான் தான் அந்த வெற்றியோ தோல்வியோ என்னுடைய தலைமையில்ங்கிறதால ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. தீர்மானமும் அப்படி தான் காட்டுது. ரொம்ப ஒரு முக்கியமான தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி. எம்ஜிஆர் இறந்த பிறகும் அது பிளவுபட்டால் கூட அப்போ இருந்து காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ யாரும் போகலை. இல்லை, எம்ஜிஆர் இறந்தது பிறகு 2 வருஷத்துலேயே திருப்பி ஒன்று சேர்ந்துருச்சு கட்சி. ஆமாம், 89 எம்ஜிஆர் இறக்குறாரு, 87 இறக்குறாரு, 91 தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது ராஜீவ்காந்தி மரணம் நிறைய இருந்தாலுமே கட்சி டக்குன்னு ஜெயலலிதா தலைமையும் வந்துருச்சு, சின்னமும் கிடச்சிருச்சு. ஆமாம், அதுக்கு அந்த காரணிகள் வேற, இப்போ இருக்க காரணிகள் வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க அதிமுக உடஞ்சாலும் திமுகவுக்கு சார்பாகாதுவாங்க. அது உண்மைதான். பட் இந்த முறை வந்து அது உடஞ்சது திரும்பி ஒட்ட முடியாத அளவுக்கு, கம்மு இல்லாத அளவுக்கு மாட்டிக்கிச்சு. பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குது. தேர்தல் நெருங்க என்ன மாதிரியான அணுகுமுறைகள் வித்தியாசங்கள்லாம் செய்ய போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.